மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வைக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு இணைங்க. ஒரு 1/4 இன்ச்சு மடக்கிறதுக்கு விட்டுட்டு அதே அளவில் இணைச்சிக்கிட்டே வாங்க. ஒரே மாதிரி இணைச்சிக்கிட்டு வாங்க. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை விட ஒரு கோடு நண்டுக்காலில் ஒரு பகுதியில் உள்ளதுலேருந்து ஒரு கோடு இப்படியே இணைச்சிக்கிட்டு வாங்க. இழுக்காதீங்க, துணியை இழுக்காமல் இணைச்சிட்டு வாங்க. ஷோல்டர்கிட்ட வரும்போது அந்த தையல் இந்த எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயிண்ட் பண்ணின துணி பின்பக்கம் வந்துடணும். இதே மாதிரி இணைச்சிட்டு வாங்க. எந்த அளவுக்கு நம்ம அந்த நண்டுக்காலுக்கு அங்கிட்டு இடம் விட்டுருக்கோமோ அதே அளவு இடம் விட்டுக்கிட்டே அதே மாதிரி தைக்கணும். இல்லை பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு விட்டீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தைங்க. அதே மாதிரி வளைவு பக்கம் நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டினா ஊசி அடிச்சிடும். அங்கனக்குள்ளே வளைச்சே கொண்டுட்டு வந்துடுங்க. எப்படி வெட்டியிருக்கீங்களோ அதை மாதிரியே வளைச்சே கொண்டுட்டு வந்து இங்கே வரும்போது ஞாபகமாக ஷோல்டர் பக்கம் உள்ளதை பின்பக்கம் வர்ற மாதிரி வச்சிடணும். நம்ம மார்க் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மார்க்கில் இந்த தையல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. முடிய போகையில் ஒரு அச்சுக்காட்டு இங்கே பாருங்கள். இந்த துணியை தூக்குப்பா. அங்கே பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கீங்களா இங்கண்ணே, அங்கன தையல் வர மாதிரி வச்சு இணைக்கணும். அவ்வளோதான். கழுத்து அடிச்சிட்டிங்க. அடுத்து என்ன செய்யணும்? இப்போ அறுக்க போடணும். வெட்டி விட்டுட்டு எங்கனக்குள்ளெல்லாம் இந்த வளைவு வருது பார்த்தீங்களா, அதில் பூரா கட்டு கொடுத்துக்கோ. குட்டி குட்டியாக இங்கன மட்டும், எல்லா இடமும் கூட தேவையில்லை. இந்த வளையிற இடத்துல, இந்த வளையுது பாருங்கள், இந்த வளையிற இடத்துல இந்த தையலில் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி இங்கேயும் பாருங்கள், கழுத்து பக்கமும் பாருங்கள் வளையுதா, இந்த வளையிற இடத்துல மட்டும் பக்கத்தில் கொடுங்க. ஒரு இது மட்டும் கொடுக்கக்கூடாது, பக்கத்தில் கொடுங்க. எங்கனையெல்லாம் கழுத்து வளைவு இந்த பாருங்கள், இந்த வளையுது பாருங்கள், இந்த வளையிற பக்கமும் இதே மாதிரி கொடுங்க. பக்கத்தில் ஒரு 3-4 இடத்துல, எல்லா இடமும் கொடுக்க தேவை கிடையாது. இங்கன மட்டும் கொடுத்தா போதும். இப்போ இப்படி கொடுத்துட்டு இது என்ன செய்யுங்க, நம்ம 1/4 இன்ச்சு தான் உள்ளுக்க விட்டுருவோம். 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அதை இப்படி வெட்டிட்டு இங்கே பாருங்கள், இதை ஒரு மடக்கு மடக்கி நம்ம கரெக்டாக அடிச்சிருக்கோம். இந்த அளவு தான் அடிச்சிருக்கோம். அப்போ இதை இப்படி வச்சுக்கிட்டு இதில் அமுக்கு தையல் போடணும். இதுலேயும் நான் கழுத்துலேயும் எம்மிங் தான் பண்ண போகிறேன். அமுக்கு தையல் போடும். இதில் அமுக்கு தையல் போடும். இங்கே கட்டி விடணும். அதே அளவுக்கு வர்ற மாதிரி அமுக்கு தையல் போடணும். ஒரே லெவல் வர்ற மாதிரி இதே மாதிரியே எடுக்கணும். நம்ம ஒரே மாதிரி அடிச்சிருந்தோம்னா ஒரே மாதிரி வரும். பெருசு சிறுசாக கொண்டு வந்தீங்கன்னா நெளிஞ்சுக்கிட்டு வந்த மாதிரி வரும். இதை மாதிரி அமுக்கு தையல் போடுது. இந்த கழுத்து வரும்போது அவனுக்குள்ளே நிப்பாட்டாமல் இந்த வளைவு பக்கம் இப்படியே வளைச்சி கொண்டு வந்துட்டீங்கன்னா எப்படி நீங்கள் கழுத்து அடிச்சிங்களோ அதே மாதிரி
இழுக்கிற மாதிரி தெரியுது, நான் இழுக்கவே இல்லை. அங்கனக்குள்ளே துணியை வந்து இந்த ரவுண்டு வரும்போது இப்படி கழுத்து பக்கம் இப்படி எடுக்கிறேன், அவ்வளோதான். இது இழுக்கிறதே இல்லை. இதையும் அதே மாதிரி முடிக்கையில் இப்படி உள்ளுக்க விட்டு இதையும் அதே மாதிரி உள்ளுக்க விட்டு முடிச்சிடணும். அந்த அளவே வந்துருச்சு பார்த்தீங்களா. முக்கடி போட்ட பிறகு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டுக்கோங்க. இது வெட்டும் போது கொஞ்சம் கவனமாக வெட்டணும். துணியை வந்து நம்ம இது வந்து இப்படி இந்த பக்கமாக இழுத்த மாதிரி வெட்டணும். இதனுக்குள்ளே இருக்குல்ல எக்ஸஸாக நம்ம வந்து அளந்து வெட்டலை, கண்ணு பார்த்து வெட்டினதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அளந்து வெட்டியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வராது. ஒன்று அளந்து வெட்டுங்க, இல்லை நம்ம பேசாமல் வெட்டணும் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். தைக்கிறது ஒரு மாதிரி மொந்தா ஒரு மாதிரி வர்ற காரணமே இதுதான். சும்மா வெட்டினது கொஞ்சோண்டு பார்த்து எடுத்தால் போதும். தையலுக்கு அங்கிட்டு சும்மா ஒரு நூல் இருந்தால் போதுமா அத்தை? தையலுக்கு அங்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை பூராமே நம்ம இதை மாதிரி ஒன்று போல் வெட்டி விட்டுக்கிறணும். பாருங்க, அந்த தையலுக்கு அங்கிட்டு ஒரே ஒரு கோடு இருந்தால் போதும், வெட்டி விட்டுட்டு. இப்போ இதில் வந்து எம்மிங் பண்ணால் எம்மிங்கு, இல்லைன்னா இதில் கடிச்சாப்பில் தையல் அப்படிங்கும்போது ஒன்று போல் வந்துடும். இது வந்து எம்மிங் தான் பண்ண போகிறோம். இதை நம்ம இதை மாதிரி எம்மிங் பண்ணிக்கலாம். ஒரே அளவில் வரும் எம்மிங் பண்ணுறது. எம்மிங் பண்ணுறது உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதில் கூட போய் பாருங்கள். இதை மாதிரி ஒன்று போல் உங்களுக்கு ஒன்று போல் எம்மிங் பண்ணும்போது நல்லா வரும்.